ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மான்வா நேம் வந்து சோலோ லெவல் நியூ பிகினிங்கிற மான்வாவை தான் பார்க்க போகிறோம். இது ஒரு டவர் பேஸ்டு மான்வா. இதில் நம்ம ஹீரோ ரொம்ப கீழே இருந்து மேலே வர்றது தான். நம்ம ஹீரோ இதில் வந்து ஓவர்டு பவராக காமிச்சிருப்பாங்க. இதில் வந்து ஆர்ட்டும் நல்லா இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து ஆர்ட் நல்லா இருக்குது. இதில் வந்து சாப்டர்ஸ் வந்து 236 வரைக்கும் இருக்குது. நம்ம ஆனால் பார்க்கலாம். நீங்கள் சொன்னால் பார்க்கலாம். இல்லை வேறு ஏதாவது அனிமி வேணும்னு நீங்கள் சொன்னால் கூட நம்ம அதை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு எந்த அனிமி பிடிச்சிருக்குன்னு நீங்கள் சொன்னால் கூட நம்ம அந்த அனிமியே பார்க்கலாம். இது எது பேஸ்டான கான்செப்ட்னா, நம்ம ஹீரோ வந்து கேம் விளையாடுவாங்க. அந்த கேமில் வந்து இந்த கேம் வந்து ரியாலிட்டி வேர்ல்டில் அந்த டவர்லாம் வந்துடுது. அந்த டவரில் அவர் எப்படி சர்வே பண்ணுறாரு, சர்வே பண்ணுறது மட்டும் இல்லை, அந்த ஹியூமன் வேர்ல்டை அவர் எப்படி காப்பாற்றுறாரு. இவரை மாரி நிறையா பேருக்கு பவர் கிடைக்கும். அவங்களாம் எப்படி கெட்ட வழியில் போகிறாங்க, நல்ல வழியில் போகிறாங்க. இதில் வந்து ஜீரோவாக இருந்த ஹீரோ வந்து இதில் வந்து பெரிய டாப் இந்த வேர்ல்டே தான் கைக்குள்ளே கொண்டு வராரு. இதுதான் அதோட கான்செப்ட்டு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அனிமி இல்லை மான்வா பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இது புதிய சேனல் நினைக்காதீங்க, இது மாதிரி பல வீடியோஸ் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் இன்ட்ரோ வீடியோ மட்டும் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ வந்து நம்மள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான், இந்த கேம் வந்து ஒரு ட்ரெஷரான கேம். அதாவது இந்த கேம் வந்து விளாண்டுட்ருக்கான். இந்த கேம் வந்து ஒரு ட்ரெஷரான கேம். இது வந்து விஷுவல் ரியாலிட்டி கேம். இந்த கேமோட நேம் வந்து டவர் ஆஃப் ட்ரையல்ஸ். இந்த கேம் வந்த புதுசில் யூரோப்பில் உள்ள எல்லா பிளேயர்ஸுமே இந்த கேமை சீக்கிரமாக முடித்து அந்த கண்டுபிடிச்ச கம்பெனிக்கு முன்னாடியே நம்ம யாருன்னு காட்டணும் அப்படின்னு சொல்லி யூரோப்பில் உள்ள எல்லா பிளேயர்ஸுமே விளாண்டாங்க. ஆனால் அவ்வளோ சீக்கிரத்தில் இதை முடிக்க முடியாது அப்படிங்கிறத அவங்க அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இது ரொம்ப தலைப்புலி பிடிச்ச வேலை. ஏன்னா இதை தூங்காமல் கொல்லாமல் 365 நாளும் அவங்க விளையாண்டோம். இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னென்னா, ஃபைனல் பஸ்ஸை அவங்களால கொல்ல முடியாது. -62 டிகிரி குறைய வைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த செல்சியஸ் இருக்கும். அதையும் மீறி ஃபைனல் பாஸையும் மீறி டஞ்சன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா வைங்களேன், ரொம்ப லாங்காக இருக்கும். 10,000 மீட்டர் லாங்கு டஞ்சன்ஸு. இதனாலேயே நிறைய கேமர்ஸ் இதை கான்கவர் பண்ணணுங்கிற ஐடியாவை விட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க. அதையும் மீறி கொஞ்சம் பேர் விளாண்டாங்க. அதில் நம்ம ஹீரோவும் ஒரு ஆள். அதையும் மீறி எப்படியோ கஷ்டப்பட்டு 50வது லெவல் வந்து அந்த 50வது லெவலில் ஃபைனல் பாஸ் ஹீரோ சண்டை போட்டு ஜெயிச்சிட்டான். ஜெயிச்சு சொல்கிற வார்த்தை, அப்பாடா எப்படியோ நான் ஜெயிச்சிட்டேன், இப்போயாவது வீட்டுக்கு போய் நிம்மதியாக சாப்பிட்டுட்டு தூங்குவோம் அப்படின்னு நினைக்கிறான். இதே வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணியிருந்தாவது காசு கிடைக்கும். ஆமாம், இந்த கேமில் வந்து அவங்க லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. இது பண்ணுறப்ப இந்த கேம் முடித்ததுக்காக இவனுக்கு ஒரு மெயில் பாக்ஸ் வருது. நீங்கள் 50வது லெவல் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க, நீங்கள் தான் வேர்ல்டுலேயே 50வது லெவல் ஃபஸ்ட்டாக முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் வருது. இது மட்டும் இல்லாமல் இந்த கேமை வந்து நாங்கள் வந்து ரீபூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ நினைக்கிறாப்புல, ரீபூட்டா? இவங்களுக்கு அந்தளவுக்குலாம் இந்த கம்பெனிக்கு காசே கிடையாது, ஒரு வேளை பாலைவனத்தில் ஏதாவது டீசல் கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படிங்கிற லெவலுக்கு யோசிக்கிறாங்க. ஏன்னா அந்த கம்பெனி வந்து அந்த லெவலுக்குலாம் ஒன்றும் பெரிய கம்பெனி கிடையாது. சாயங்காலம் லைவில் எல்லாருடையும் அவர் சொல்கிறான், இதேமாரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து லைவ் வரான். அப்போ வந்துட்டு என்னடா என்னைக்கு வராத ஆள் இன்றைக்கி வந்திருக்கான், நான் லைவை விட போகிறேன் அப்படின்னு அவன் சொல்லலான்னு பார்த்தா, என்னையா என்னைக்கு பேசாத ஆள் பேசுகிற அப்படிங்கிறாங்க. என்னென்னா நம்ம ஹீரோ வந்து பேசிக்கலி ஒரு ஃபைட்டர். அவன் ஃபைட்டர் ஆகணுன்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஃபைட்டர் ஆக முடியல. ஆனால் கடைசியில் இப்போ கேமராக தான் இருக்கான். இதையும் விட்டுட்டு போனான்னா அவனுக்கு காசு இருக்காது. அப்போ தான் அவன் வேறு வழி இல்லாமல் லைவ் ஸ்ட்ரீமே பண்ணுறான். அப்போ அங்கே இருக்கிற சாப்பாடை பார்த்துட்டு, என்னையா நல்லா காசுலாம் வருது பிறகு நல்லா சாப்பிட்ற அப்படிங்கிறாங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே, இல்லை குயிக் பண்ணுறேன்னொன்னே, என்னையா உனக்கு கல்யாணமா? இல்லை நான் சும்மா ஜோக் தான் பண்ணேன், நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், நான் எப்பயுமே கேம் விளாண்டுட்டு தான் இருப்பேன். சரி, இவங்களுக்கு ஒரு போஸ்ட் மாதிரி போட்டுப்போம் நம்ம குயிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக குடிச்சிட்டு காலைல எழுந்திரிக்கிறான். தலையெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லி எழுந்திரிக்கிறான். அப்போது ஒருத்தன் வந்து லைவ் போட்டிருக்கான், இதேமாரி டவர்லாம் வந்துடுச்சு, நம்ம விளாண்ட கேமில் உள்ள டவர்லாம் எல்லா இடத்துலையும் ஓப்பன் ஆகிருக்கு அப்படிங்கிறான். அப்போ அந்த இடத்துல ஒருத்தன் பார்த்துட்டு, இது நான் 11 வருஷத்துக்கு முன்னாடி விளாண்ட டவர் தானே இது அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ ஹீரோவுக்கு வந்து ஒன்றுமே புரியல. 12 மணி நேரத்துக்கு முன்னாடி ரீபூட் ஆக வேண்டியது ஆகிட்டு அப்படின்னு சொல்லி
ஹீரோவுக்கு வந்து ஒரு சிஸ்டம் வருது. ஹீரோவுக்கு மட்டும் வரல, எல்லாருக்குமே சிஸ்டம் வருது. சிஸ்டம் வந்துட்டு அப்போ தான் ஹீரோ நினைக்கிறான், இது கேமில் உள்ளதாச்சே, இது இங்கேயும் வந்துட்டா. அப்போ எல்லாருக்குமே சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா, இதை வந்து நீங்கள் 90 நாளுக்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட்டு டஞ்சனை நீங்கள் கிளியர் பண்ணணும். அப்படி கிளியர் பண்ணலைன்னா மனித குலமே அழிஞ்சிரும். இதோட ஃபஸ்ட் சாப்டர் முடியுது. சாப்டரோட ஸ்டார்டிங்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 12 மணி நேரத்துக்கு அப்புறம் அப்டேட் வெர்ஷனை எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. இதை ஹீரோ பார்த்துட்டு அப்டேட் வெர்ஷனை ஏற்றுக்கிட்டாங்களா, அப்போனா இது மக்கள் எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க, அதுக்கு முன்னாடி நான் அந்த முக்கியமான பொருளை போய் சீக்கிரம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சீக்கிரமாக போகிறான். அப்போ அந்த இடத்துக்கு அவன் சீக்கிரமாக போயிட்டுருக்கப்ப நிறைய பேர் இந்த ஊரை விட்டு தப்பிச்சு போயிடணும், இந்த ஊரை விட்டு சீக்கிரமாக போயிடணும் அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. எங்கே போகிறது, வேறு எங்கேயாவது சைனா எங்கேயாவது போயிடுவோம் அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. இதேமாரி அந்த ஊர்லேயும் இதேமாரி டவர்ஸ்லாம் வந்துட்டான் அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. அந்த ஊர்லேயும் இதேமாரி டவர்ஸ் வந்துடுச்சு, அங்கேயும் இதேமாரி பிளேயர்ஸ்லாம் எங்கேயும் போக முடியாமல் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் ஹீரோ எதுவுமே கண்டுக்காமல் ஒரு டவருக்குள்ளே ஒரு அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போகிறான். அப்போ அந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஒன்று சொல்கிறாங்க, இது ஆல்ரெடியும் கேமில் அவன் விளாண்டுருக்கானோ, இதேமாரி ஒரு மிக்சடு பார்த்து நிறையா பார்த்து இருக்குது, இதுக்குள்ளே ரேரான ஐட்டம் கிடைக்கும் அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. இது ஆனால் அவன் வீட்டுக்கு பக்கத்தில் இது ஒன்று மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளே போகிறான். அதுமாரி சிஸ்டத்துலேயும் நீங்கள் ரேரான ஒரு இடத்துக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதேமாரி நிறையா பேர் அங்கே வந்திருக்காங்க. அப்போ தான் ஹீரோ நினைக்கிறான், இவங்களாம் ஆரம்பத்துலேருந்தே விளாண்டுட்டு இருந்தவங்களுக்கு, இவங்களெல்லாம் எப்படி நம்ம போட்டி போட்டுட்டு எப்படி எடுக்க போகிறோன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறான் ஹீரோ. அப்போ ஹீரோவை பின்னாடி வந்து ஒருத்தவங்க கூப்பிட்றான், லான் வான்சூன். அப்போ தான் நம்ம ஹீரோவோட பேரை இங்கே ரிவீல் பண்ணுறாங்க. ஹீரோவோட பேர் வந்து லான் வான்சூன். ஆனால் நம்ம வந்து வெறும் வான்சூன் மட்டுமே கூப்பிடுவோம். கூப்பிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து சிஇஓ அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், வெறும் சிஇஓன்னு தான் சொல்கிறான். அப்போ தான் அவன் ஃபேஸை ரிவீல் பண்ணுறான். இவன் வந்து இந்த யூடியூப் ஸ்ட்ரீமர்ஸ் எல்லாம் மொத்தமாக சேர்த்தாப்புல அந்த கண்ட்ரியில் வந்து மொத்தமாக ஒரு சேனல் வந்து ஸ்ட்ரீம் பண்ணும். அந்த சேனலோட சிஇஓவே இவன் தான். இவன் என்ன பண்ணுவான்னா, இதேமாரி சான்வோ மாரி நிறையா பேரை அவன் வந்து அடிமைப்படுத்தி அவங்க எல்லாருமே கான்ட்ராக்டுன்னு பேரில் கீழே கொண்டு வந்து கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் எல்லாம் அவங்க கைக்குள்ளே வச்சுருப்பான். லைவில் அவங்க சம்பாதிக்கிற மொத்த காசில் 90% இவங்க எடுத்துகிட்டு 10% மட்டும்தான் இவங்களுக்கே திருப்பி கொடுப்பான். இதில் மாட்டிக்கிட்டது தான் இவனோட ஃப்ரெண்டும். அதில் அவன் ஃப்ரெண்டு இந்த வீடியோ போடுறது மட்டும் இல்லை, லைஃபே முடிச்சுக்கிட்டான், கடைசியில் செத்தே போயிட்டான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஹீரோ வந்து இவன் சாதாரண ஆள் மட்டும் இல்லை, நான் வேலை பார்க்குற கம்பெனியோடைய சிஇஓவும் இவன் தான் அப்படிங்கிறான். அதாவது ஹீரோ வந்து ஒரு காலத்தில் கம்பெனியில் வேலை பார்த்துருப்பான், ஆனால் அவன் தான் வான்சூன் வா அப்படிங்கிறப்ப கடுப்பாக ஹீரோ வந்து அவன் இதை முட்டிடுவான். என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கப்ப பல்லு இல்லைன்னா அவனுக்கு உடஞ்சி போயிடும். என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி ஏஞ்சி கேட்குறப்ப, எந்திரி, உலகம் மாறிடுச்சு, இதை நீ புரிஞ்சிக்க அப்படிங்கிறான். அப்போ அந்த ஃப்ளோட்டைன்லேருந்து ஒரு மரம் தோன்றுது, மேங்கோ மரம்னு. அந்த மேங்கோ மரத்தில் வெறும் 5 ஃப்ரூட்டு தான் இருக்கும். அந்த 5 ஃப்ரூட்டுமே எஜிலிட்டி, மேஜிக், ஸ்ட்ரென்த்து, பவரு இதெல்லாம் மட்டும்தான் கிடைக்கும். இது 5 எடுக்கிறதுக்கு இத்தனை பேர் நிற்கிறாங்க. இது சத்தியமாக யாராலையும் எடுக்க முடியாது. உடனே எல்லாருமே போட்டி போட்டுக்கிட்டு அந்த மரத்தில் ஏற போகிறாங்க. உடனே ஹீரோ வந்து முட்டாளுங்க அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினைக்கிறான். உடனே எல்லாருமே எனக்கு கொடு உனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வேகமாக ஏறி போய் அந்த மரத்தில் உள்ள ஆப்பிளை பறிக்கிறாங்க. அப்போ உடனே அங்கே உள்ள உனக்கு கொடுக்கலன்னா உன் வாயை மூடிக்கிட்டு சும்மா இரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவங்கள பார்த்து அப்படியே முறைக்கிறான். அப்படியே முறைச்சிக்கிட்டே இந்த சாப்டர் இதோட முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.